வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை மக்கள் ஆய்வகம் அமைப்பைச் சேர்ந்தவரும் முன்னாள் கல்லூரி பேராசிரியருமான ராஜநாயகம் தலைமையிலான குழுவினர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து முடிவுகளை வெளியிட உள்ளனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக 12.5, பாமக 8.3, தேமுதிக 2.1, மக்கள் நல கூட்டணி 1.3. கட்சி சாராத தனிநபர்களில் சகாயம் 0.7, சுப உதயகுமார் 0.3 ஆகியோர் வெகு சிலரால் குறிப்பிடப்பட்டுள்ளனர். மிக பொருத்தமான நலத்திட்டம். அதிமுக அரசு நடைமுறைப்படுத்தி வரும் நலத்திட்டங்களில் மிகவும் பொருத்தமானவையாக மக்களால் பெரிதும் வரவேற்கப்படும் முதல் 5: விலையில்லா விசிறி, மிக்சி கிரைண்டர் 23.6 விழுக்காடு, மாணவருக்கு மடிக்கணினி 21.1, திருமண உதவித்தொகை 14.5, விலையில்லா கால்நடை 10.2, முதியோர் உதவித்தொகை 8.3. அடுத்த 5 இடங்களில் அம்மா உணவகம் 5.5, பிரசவத்திற்கு உதவித்தொகை 4.4, பள்ளி மாணவருக்கு சைக்கிள், சீருடை, நோட்டு புத்தகம் 3.3, அம்மா மருந்தகம் 2.1, அம்மா குடிநீர் 1.1 ஆகியவை இடம்பெறுகின்றன. இலவசங்கள் தேவையில்லை என ஓரிருவர் மட்டுமே 0.8 தெரிவித்துள்ளனர். அதிமுக அரசின் ஒட்டுமொத்த செயல்திறன் 2011 மே முதல் 2014 செப்டம்பர் வரை ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நன்று 55.2 விழுக்காடு, சொல்லும்படி ஏதுமில்லை 23.2, மோசம் 17.5. 2014 செப்டம்பர் முதல் 2015 மே வரை பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தபோது 21.9 நன்று, சொல்லும்படி ஏதுமில்லை 21.8, 28.0, மோசம் 45.6. 2015 மே முதல் ஜெயலலிதா முதல்வராக இப்போது 33, சொல்லும்படி ஏதுமில்லை 26.1, மோசம் 36.3. மழைக்கு முன்னால் கடந்த ஆகஸ்டில் நடத்திய கணிப்போடு ஒப்பிடுகையில் முதல்வரின் தற்போதைய செயல்பாடுகளில் முன் இருந்ததை விட அதிக அதிருப்தி வெளிப்படுவதை காணலாம். மேற்கண்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் வாக்களிப்பது என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற பதிலுக்கு சற்று அதிக ஆதரவு இருந்தாலும் இதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாக்களிக்கப் போவதில்லை என்ற எச்சரிக்கையும் கூடவே வெளிப்படுத்தியுள்ளனர். வாக்களிப்பேன் 33.3 விழுக்காடு, வாக்களிக்க மாட்டேன் 39 விழுக்காடு, இப்போது எதுவும் சொல்ல முடியாது 27.7. மழை வெள்ள அரசியல். மழை வெள்ள நிவாரணம். பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் முறையாக நிவாரணம் வழங்கப்படுவதாக ஏறத்தாழ 4 ஒருவர் 24.1 விழுக்காடு தெரிவிக்கின்றனர். நேரடியாக வங்கி கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டதை பலரும் பாராட்டியுள்ளனர். மற்ற முக்கிய பதில்கள்: கணக்கெடுப்பு சரியில்லாததால் பாதிக்கப்பட்ட பலர் ஈடுபட்டுள்ளனர் 20.4 விழுக்காடு. அதிமுக கட்சிக்காரர்களுக்கே நிவாரணம் வழங்கப்படுகிறது 14.1 விழுக்காடு. அதிகம் பாதிப்பு அடைந்தவர்களையும் மற்றவர்களையும் சமமாக நடத்துவது சரியல்ல 6.2 விழுக்காடு. தேர்தலில் நிவாரணத்தின் தாக்கம். நிவாரணத்தை தொடர்ந்து தேர்தல் வருவதால் அதிமுகவுக்கு ஆதரவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பவரும் 22.1 விழுக்காடு. மக்கள் விழிப்போடு இருப்பதால் தேர்தலில் எந்த தாக்கமும் இருக்காது என்பவரும் 22.3 விழுக்காடு. ஏறத்தாழ சமமாக உள்ளனர். இதனால் அதிமுகவுக்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்ற கருத்து பெரும்பான்மை ஆதரவுடன் 31.6 விழுக்காடு முதலிடம் பெறுகிறது. மது அரசியல். மது அருந்தோர் எண்ணிக்கை தமிழகத்தில் பெருகி வருவதற்கான காரணங்கள் மக்கள் முன்வைக்கும் முதல் 5: கடினமான உடல் உழைப்பினால் வரும் வசதி 30.1 விழுக்காடு, தமிழ் பண்பாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் 24.2 விழுக்காடு, இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் பணப்புழக்கம் 17.4 விழுக்காடு, மிக எளிதாக நினைத்த நேரத்தில் மது கிடைக்கும் வசதி 13.9 விழுக்காடு, படித்ததும் வேலை கிடைக்காத விரக்தி 6.6 விழுக்காடு. முழுமையான மதுவிலக்கு. கண்டிப்பாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கருத்தை விட 25.7 விழுக்காடு. 2 மடங்கு ஆதரவுடன் இந்த கோரிக்கை நியாயமானது எனினும் நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்ற கருத்து 51.9 விழுக்காடு முதன்மை பெறுகிறது.
அளவோடு மது அருந்துவதில் தப்பில்லை என்பதால் விற்பனையை முறைப்படுத்தினால் போதும் 13.5 விழுக்காடு. மதுக்கரைகளை மூடுவது கள்ளசாராயத்திற்கே வழிவகுக்கும் 4.9 விழுக்காடு ஆகியவை பிற கருத்துக்கள். உறுதியான நிலைப்பாடு. மதுவிலக்கை பொறுத்தவரை தன் நிலைப்பாட்டில் ஓரளவாவது உறுதியாக இருந்து வந்துள்ள கட்சியாக பாமகவும் தொடர்ந்து மிக நெருக்கத்தில் திமுகவும் இடம்பெறுகின்றன. பாமக 22.4 விழுக்காடு, திமுக 21.7 விழுக்காடு, மதிமுக 18.3 விழுக்காடு, அதிமுக 16.6 விழுக்காடு, விசிக அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8.1 விழுக்காடு, தேமுதிக 6.2 விழுக்காடு. தேர்தலில் தாக்கம். மதுவிலக்கு குறித்து கட்சிகளின் நிலைப்பாடு வரும் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவுதான் என்பதே மிக பலரால் முன்வைக்கப்படும் கருத்தாக உள்ளது. கட்சிகளின் நிலைப்பாட்டில் பெரிய வேறுபாடு இல்லாததால் தேர்தலில் எந்த தாக்கமும் இருக்காது 51.4 விழுக்காடு. முக்கியமான சமூக பிரச்சனை என்பதால் நிச்சயம் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் 34.5 விழுக்காடு ஆகியவை அடுத்தமான பதிவுகள். ஆளும் கட்சி என்பதால் அதிமுக வேண்டுமானாலும் கொஞ்சம் பாதிக்கலாம் 4.3 விழுக்காடு என்பது சிறுபான்மை பதில். அடுத்ததாக தேர்தல் களம். அணிமாறும் காட்சிகள். தேர்தல் கூட்டணி என்ற பெயரில் கட்சிகள் மாறி மாறி அணி சேர்ந்து கொள்வதை கண்டனத்துக்கு உரிய விஷயமாக பெரும்பான்மையான மக்கள் கருதவில்லை. கடந்த ஆகஸ்ட் கணிப்போடு ஒப்பிடுகையில் தேர்தலுக்கு சற்று அருகில் உள்ள ஜனவரியில் இந்த போக்கு இன்னும் வலுவாக வெளிப்படுகிறது. அரசியலில் இது சகஜம், பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2015 ஆகஸ்டில் 58.1, ஜனவரி 2016 கணிப்பில் 64.3. கூட்டணி கட்சிகளின் அணுகுமுறைகளில் முரண்பாடுகள் வரும்போது அணி மாறுவது தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. ஆகஸ்டில் 17.4, ஜனவரியில் 15.2. ஜெயிப்பது மட்டுமே அக்கட்சிகளின் நோக்கம், கொள்கைகளை பற்றி அக்கறை இல்லை. ஆகஸ்டில் 12.8, ஜனவரியில் 8.1. அடிக்கடி அணிமாறும் கட்சிகளை தடை செய்வது நல்லது. ஆகஸ்டில் 8.2, ஜனவரியில் 2.6. யார் தலைமையில் ஆட்சி என்ற யூகம். வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யூகத்தில் அதிமுக அணியை விட திமுக அணி சிறிதளவு முன்னிலை பெறுகிறது. திமுக தலைமையில் ஆட்சி 37.7, அதிமுக தலைமையில் ஆட்சி 35.7, மக்கள் நல கூட்டணி தலைமையில் ஆட்சி 5.4, பாமக தலைமையில் ஆட்சி 2.2. யாருக்கு வாக்கு. தற்போதைய அரசியல் சூழலின் பின்னணியில் கூட்டணிகள் குறித்து எந்த முடிவும் எட்டப்படா நிலையில் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் அதிமுகவும் திமுகவும் ஏறத்தாழ சமமான ஆதரவை பெறுகின்றன. அதிமுக 33.3, திமுக 33.1, தேமுதிக 6, பாமக 3.2, பாஜக 2, காங்கிரஸ் 1.8, மதிமுக 1.5, இடதுசாரிகள் 1.2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1.2, தமாக 0.4, முஸ்லீம் லீக் 0.3, புதிய தமிழகம் 0.3, நாம் தமிழர் 0.3, தமிழக வாழ்வுரிமை கட்சி 0.3, சமத்துவ மக்கள் கட்சி 0.2, இந்திய ஜனநாயக கட்சி 0.2, பிற மற்றும் சுயேட்சைகள் 2.1, நோட்டா 3.3, தற்போது சொல்ல முடியாது 7.4. யூகத்தில் முன்னிலை பெற்ற திமுகவை விட உண்மையான வாக்குகளை பொறுத்தவரை அதிமுக முன்னிலை பெறுகிறது. எனினும் இரண்டுக்கும் இடையிலான மிக சன்னமான வேறுபாட்டை புள்ளியியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருத இயலாது. கடந்த ஆகஸ்ட் 2015 மற்றும் திருவரங்கம் இடைத்தேர்தல் பின்புலத்தில் நடத்தப்பட்ட நவம்பர் 2014 கணிப்புகளோடு ஒப்பிடுகையில் திமுகவின் வாக்கு சீராக வளர்ந்தும் அதிமுகவின் வாக்கு தேய்ந்து வந்திருப்பதையும் அறிய முடிகிறது. 2016 ஜனவரியில் அதிமுக 33.3, திமுக 33.1, 2015 ஆகஸ்டில் 34.1, 32.6 அதிமுக திமுக. 2014 நவம்பரில் அதிமுக 4.3, 43.3, திமுக 26,
மேற்கண்ட ஆதரவு போக்கையும் வரும் சட்டமன்ற தேர்தலில் யார் தலைமையில் ஆட்சி அமையும் என்பது குறித்த யூகத்தையும் ஒருங்கிணைந்து நோக்கும்போது திமுகவுக்கு ஆதரவான களச்சூழல் உருவாகி வருவதை அவதானிக்க முடிகிறது. பிடித்த முதல்வர். தாம் பார்த்த கேள்விப்பட்டவரை தமிழகத்தில் இதுவரை இருந்துள்ள முதல்வர்களில் தமக்கு பிடித்த முதல்வர்களாக மக்கள் கருதுபவர்களில் முதலிடம் காமராஜருக்கு செல்கிறது. காமராஜர் 46.5, எம்ஜிஆர் 27.9, கருணாநிதி 8.7, அண்ணாதுரை 7.1, ஜெயலலிதா 4.4, ராஜாஜி 1.1, பக்தவச்சலம் 0.8, ஜானகி 0.1, பன்னீர்செல்வம் 0.1, யாருமில்லை 0.8, உறுதியாக சொல்ல இயலவில்லை 2.7.